கிருஷ்ணபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர்ல சிவா அப்படிங்கிற மாடு மேய்க்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட இருக்க விலங்குகளை எப்பவும் போல மேய்ச்சலுக்கு கொண்டு போயிட்டு திரும்பவும் கொண்டு வந்து வெட்டுவாரு. தூரமா ஒரு மரத்துக்கிட்ட ஒரு யானை சத்தமா கத்திக்கிட்டே இருந்துச்சு. உடனே அவரு அந்த சத்தத்தை கேட்டு, ஐயோ, எங்கேயோ யானை கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அங்க போய் பார்த்தா அங்க ஒரு யானை கத்திக்கிட்டு இருந்துச்சு. உடனே அவரு அந்த யானை கிட்ட போய் பார்த்தாரு. அந்த யானையோட கால்ல அடிபட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. அவரு அந்த காயத்தை பார்த்து அதுக்கு மருந்து போட்டாரு. அது ரொம்ப சோர்வா களைப்பா இருந்ததால அது சாப்பிடுறதுக்கு ஆகாரத்தையும் கொடுத்தாரு. அந்த யானை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்படியே சாயந்தரம் ஆச்சு. அவரு விலங்குகள் எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனாரு. அவர் பின்னாடி யானையும் வந்துகிட்டு இருந்துச்சு. சிவா அந்த யானைய பார்த்து, ஓஹோ, உனக்கும் என்னோட வரணுமா? சரி சரி, வா போல அப்படின்னு அதையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அப்படி அவர் வச்சிருந்த விலங்குகளோட சேர்த்து யானைக்கும் ஆகாரங்களை கொடுத்தாரு. அப்படியே நாட்கள் போச்சு. அவரு மேய்ச்சலுக்கு அவரோட விலங்குகளை கூட்டிட்டு போகும்போது கூடவே அந்த யானைய கூட கூட்டிட்டு போவாரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு அவரோட விலங்குகளுக்கு ஏதோ ஒரு வியாதி வந்து ஒண்ணு பின்னாடி ஒண்ணு போயிட்டு இருந்தது. அத பார்த்து சிவா ரொம்ப வருத்தப்பட்டு, என்னது இது? என்ன கடவுளே இது? எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பசுக்களோட பாலை வச்சுதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப இதுங்க இந்த மாதிரி போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுதாரு. அப்போ அந்த யானை ரொம்ப பெருசா மாறி, கவலைப்படாத நண்பா, என்னால உனக்கு உதவ முடியும். யானை பேசுறத பார்த்து ஆச்சரியப்பட்டு போன சிவா, நீ என்ன பேசுற? உன்னால எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? கண்டிப்பாக என்னால உனக்கு உதவி செய்ய முடியும். அதுக்கப்புறம் என்னை பத்தி நீ பூர்த்தியா தெரிஞ்சுப்ப. எனக்குள்ள நீ போ. அங்க உனக்கு தேவையான தங்கங்களை அள்ளிக்கிட்டு உள்ள போன மாதிரியே வெளியே வா. அது சரி, என்னால எப்படி உனக்குள்ள போக முடியும்? உடனே அந்த யானை தன்னோட உடம்புல ஒரு பெரிய துவாரத்தை உண்டாக்குச்சு. சிவா உடனே அந்த துவாரம் வழியா உள்ள போனாரு. உள்ள நிறைய தங்கங்கள், விதவிதமான பொருட்கள் கொட்டி கிடந்தது. உடனே அவருக்கு தேவையான தங்கங்களை அள்ளிக்கிட்டு அங்கிருந்து வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்து அந்த யானை கிட்ட, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. நீ மட்டும் இல்லன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும். உனக்கு கோடான கோடி நன்றி அப்படின்னு அந்த யானைய வணங்கினாரு. உடனே அந்த யானை ஒரு தேவதையா மாறுச்சு. அத பார்த்த சிவாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அந்த தேவதை, நான் ஒரு முனிவரோட சாபத்தினாலதான் இந்த மாதிரி ஒரு யானையா மாறினேன். சாப விமோச்சனம் அடையணும்னா யாராவது என்ன வணங்கி எனக்கு நன்றி சொல்லணும். அப்பதான் என்னோட சாபம் விமுக்தி அடையும். உன்னால எனக்கு இப்போ சாப விமுக்தி கிடைச்சிச்சு. உனக்கு ரொம்ப நன்றி. உனக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உன்னோட புண்ணியத்தாலதான் இப்ப நான் பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னு அந்த தேவதைக்கும் நன்றிய சொன்னாரு. இப்ப நான் இங்க இருந்து விடை பெறறேன் அப்படின்னு அங்க இருந்து மாயமா மறைஞ்சிருச்சு. அப்படி இந்த தேவதை கொடுத்த பணத்தினால சிவா பெரிய பணக்காரனாய் சந்தோஷமா வாழ்ந்தாரு. திருப்பூர்னு ஒரு ஊர்ல மதன் அப்படிங்கிற ஒரு வாலிபன் இருந்தான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச காசுல ஒரு பைக்கை வாங்கினான். அதுல டெய்லி ரைட் போயிட்டு இருக்கும்போது மனசுக்குள்ள, இப்படி இந்த மாதிரி பைக்ல சுத்துவேன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. இப்ப செம்ம ஜாலியா இருக்கு. புது பைக்கு கிடைச்ச மாதிரி அது பின்னாடி உட்கார்ந்து சுத்துறதுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சான். இப்படி பகல்ல அவனுக்கு பிடிச்ச வரைக்கும் பைக்ல சுத்திட்டு ராத்திரி ஆனா தன்னோட வீட்டு தோட்டத்துல இருந்த மரத்துக்கு கீழே பைக்கை வச்சுட்டு வீட்டுக்கு போவான். அன்னைக்கு ராத்திரி சமயம் மரத்து மேல இருந்த பேயே, இந்த மதன் புதுசா பைக் வாங்கியிருக்கான், அதுல ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த பைக்கை பார்க்கும்போது எனக்கும் அதை ஓட்டிட்டு போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு அந்த பைக்கை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி அதுல உட்கார்ந்து போய்கிட்டு இருந்தது. பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே,
ஜோடி யாரும் இல்லையே, பின்னாடி ஜோடி யாரும் இல்லையே. இப்படி பாடிட்டே ஓட்டிக்கிட்டு இருந்தது. இப்படி சுத்திட்டு அவன் வீட்டுக்கு வரும்போது பைக்ல இருந்த பெட்ரோல் தீர்ந்து நின்னுடுச்சு. என்னது இது, திடீர்னு இப்படி நின்னுடுச்சு? பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால என்ன, வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன்ல, இனிமே இந்த பைக்கோட எனக்கு வேலை இல்ல அப்படின்னு சொல்லி மரத்து மேல போயிடுச்சு. மறுநாள் மதன் பைக் எடுத்துட்டு போலான்னு நினைச்சான். பைக்ல பெட்ரோல் இல்லாததால பைக் ஸ்டார்ட் ஆகல. நேத்து தானே ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணேன், அதுக்குள்ள எப்படி பெட்ரோல் தீந்துருச்சு அப்படின்னு வீட்ல வச்சிருந்த பெட்ரோலை கொண்டு வந்து பைக்குக்கு போட்டான். அன்னைக்கு நாள் முழுக்க சுத்திட்டு திரும்பவும் பைக்கு கொண்டு வந்து மரத்து கீழே விட்டான். அன்னைக்கு ராத்திரி கூட அந்த பேய் இறங்கி வந்து, இந்த பைக்ல சுத்தினா செம்ம ஜாலியா இருக்கு, இன்னைக்கு கூட பைக் எடுத்துட்டு போய் சுத்திட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி பைக் எடுத்துட்டு திரும்பவும் சுத்த போச்சு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது எதிர்க்க ஒரு வயசானவர் நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. அத பார்த்த பேயி அவர்கிட்ட போய், தாத்தா, உன்னை பார்த்தா ரொம்ப சோர்வா இருக்கு, நடந்து நடந்து களைச்சு போயிட்டியா? பைக்ல ஏறு, உங்க வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து விட்டுடுறேன். அத பார்த்து அவரு பயந்து போயிட்டாரு. ஐயோ, பேயி பேயி அப்படின்னு அங்கிருந்து ஓடி போயிட்டாரு. பாவம், அந்த தாத்தா என்ன பார்த்து பயந்து போயிட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போச்சு. மறுநாள் மதன் திரும்பவும் பைக்கு கிட்ட வந்தான். அடடா, என்ன இன்னைக்கும் பெட்ரோல் தீந்துருச்சு? இதை யாரோ வேணும்னே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை யாரு செய்யறான்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ராத்திரி ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிட்டு பாத்துட்டு இருந்தான். அத பார்த்த பேயி, இவன் வண்டிக்கு காவலா உட்கார்ந்துட்டு இருக்கானே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஒரு அழகான பொண்ணா மாறி அங்க வந்தது. அத பார்த்த அவனும் வந்து, ஓஹோ, நீதான் என் பைக்ல இருந்த பெட்ரோல் எல்லாம் திருடியா? யார் நீ? எதுக்காக இப்படி எல்லாம் செய்யற? ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு பைக்ல சுத்துறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இந்த மாதிரி அழகான பைக் யாரும் வச்சில்ல, அதனாலதான் டூப்ளிகேட் கீயால தினமும் வண்டி எடுத்துட்டு சுத்துறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு வேணும்னா பணம் கூட கொடுத்துறேன். ஓஹோ, அவ்வளவுதானா? உங்களை மாதிரி அழகான பொண்ணு என் பைக்கை தொடறதே என் பைக்கோட அதிர்ஷ்டம். உங்களுக்கு வேணும்னா தினமும் வாங்க, உங்களை நானே வண்டியில வச்சு கூட்டிட்டு போறேன். நிஜமாவா? அப்பனா இப்பவே வா, நம்ம பைக்ல ஒரு ரவுண்டு போலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவனும் சரின்னு சொல்லி அவளை பைக்ல ஏத்திக்கிட்டு 2 பேரும் சுத்தினாங்க. ஆஹா, இவ்ளோ நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறுச்சு. இவ்ளோ அழகான பொண்ணு என் பைக்ல வரா அப்படின்னு சந்தோஷப்பட்டான். நான் பேயிடா முட்டாள் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சது அந்த பேய். இப்படி தினந்தோறும் அந்த பேய் அவன் கிட்ட வந்தது. 2 பேரும் சேர்ந்து பைக்ல இப்படியே சுத்திட்டு இருந்தாங்க. மதன் அந்த பொண்ணு பேயின்னு தெரியாம அவளை காதலிச்சான். அந்த விஷயத்தையும் அவகிட்ட சொல்லணும்னு நினைச்சான். அன்னைக்கு ராத்திரி மதன் அந்த பொண்ணுக்காக காத்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த பொண்ணும் அங்க வந்துச்சு. மதன் அவனோட காதல அந்த பேயா இருக்க பொண்ணு கிட்ட சொன்னான். நானே இந்த விஷயத்த பத்தி உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்த, நீயே சொல்லிட்ட. அதுக்கு மதன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இங்க பாரு, இன்னைக்கு நான் பைக்கை ஓட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அவனும் சரின்னு சொன்னான். இப்படி 2 பேரும் பைக்ல போகும்போது பைக்கு கண்ணாடி வழியா அவளோட முகம் பேய் மாதிரி இருந்துச்சு. அத கவனிச்ச அவன், என்னது உன் உருவம் பேய் மாதிரி இருக்கு அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சான். உடனே அது பேயா மாறி, நான் பேய்தான், ஆனா இப்ப உன் காதலி, நம்ம 2 பேரும் காதலிக்கிறோம்ல, காதலா காதலா காதலில் தவிக்கிறேன் அப்படின்னு பாடிச்சு. எனக்கு உன் காதலும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு அவன் அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். ஏய் நில்லு, உன் பைக்கு வேண்டாமா? எனக்கு அந்த பைக்கும் வேண்டாம், நீயும் வேணாம் தாயே. அப்படின்னா இன்னையில இருந்து இந்த பைக்கு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சந்தோஷமா பைக்கை ஓட்டிட்டு போச்சு பேய்.